ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூன் 29 சுக்கிரன் இப்போ இருக்கிற மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு மூவ் ஆக போகிறார். பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போகிறார். மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார். உச்சத்திலிருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார். இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிறார். தன்னுடைய இடத்துக்கு, தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது. நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்களெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு. சுக்கிரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை, புது சட்டை, பளபளன்னு இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது. கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். வியாபாரத்திலே நிதி, வணிகம், பொருளாதாரம் அப்படின்னு பேசினா சுக்கிரன் வேணும். மனசில் சந்தோஷம், களிப்பு, உறவு, இனிமை இதெல்லாம் வேணும்னா சுக்கிரன் வேணும். இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா வேணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்னு பார்ப்போம். பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம். அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் சுக்கிரன் நல்லாயிருக்கும். தோற்றத்திலே அழகு, கவர்ச்சி, ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். சுக்கிரன் கெட்டுப்பிட்டான்னு வச்சுக்கோமே, திருமண வாழ்க்கை கெட்டுப்படும். காதல் உறவு, பிணக்கங்கள் வருவதில்ல, விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு பார்த்துக்க மாட்டாங்க, மனஸ்தாபங்கள் சுக்கிரன் கெட்டதுனால வரும். பொருளாதாரத்திலே பெரிய விதத்தில் சரிவு, இழப்பு, ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி, உடம்பே முடியல, ஒய்ஃபு உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ளத்தொடர்பு போன்ற விஷயங்கள், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பெண்களுக்கு இந்த மாத ரொட்டீன் சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது, நோய்களாக மாறுவது. சிறுநீரகத்திலே பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம்ஸ், யூட்ரல் ரிமூவர்ஸ், மன அழுத்தம், மன வெளிப்பாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலைங்க சார், ரகசியமாக வச்சுக்க வேண்டியிருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் சுக்கிரன் பண்ணக்கூடிய விஷயம். எதையுமே அதிகமான ஈடுபாடு, காமமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதிகமாக ஈடுபடுறது. இதனால் வரக்கூடிய விஷயங்கள், இவங்கெல்லாம் போய் சூதாட்டம்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க. எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியோ பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க. அப்படி கெட்ட பழக்கங்கள் பழகினாலும் இந்த சுக்கிரன் கொடுத்துருவாங்க. ஏன்னா சுக்கிராச்சாரியர் அசுரர்களின் குரு. அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். கண்ட்ரோலுக்கு மீறினதான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா? குரு சொன்னதை கேட்பாங்க, குரு மிஞ்சி தான் செய்வாங்க எல்லா வேலையும். அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டு வரணும், வேறு வழி கிடையாது. குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில். மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், வண்டு உருவாக போய் உட்காந்துக்கிறார். தாரை வாத்துட்டா நீ மாட்டிப்படாயப்பா அப்படின்ட்டு. ஆனாலும் வாமனராக வந்தவர் என்ன செய்கிறார், தர்பை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுதான் அவருடைய ஆயுதம்னு வைக்கிறார். எப்படி நம்ம ஆனந்த சேனரை அவர் கையில் கூட்டிகிட்டு வந்தார், அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் கண்ணை குத்துறார், கண்ணை கொடுத்துட்றார் பாவம். அப்படிலாம் அவர் காப்பாற்றணும்னு வருவார். அப்படி கெட்ட சகவாசத்துடன் செல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி அது இண்டிகேட் பண்ணும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும், ஓஹோ நம்ம போயிட்டுருக்கிற பாதை தப்பாக இருக்குது, சரியாக போகணுன்னு. இப்படி இந்த ரிஷபராசிக்குள்ளரை வந்து ஆட்சியில் அமரும்போது இவ்வளோ நல்லதும் கெட்டதும் சேர்ந்து அமையும். தங்கத்துக்கு எப்படி முக்கியமான காரணம் அப்படின்னா, நம்ம குருவை சொல்கிறோமோ, அவர் வெள்ளிக்கு சாந்தினின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கு இந்த சுக்கிரன். அதனால தான் அவருக்கு வெள்ளிக்கிழமைன்னு பேர், சுக்கிரவாரம்னு பேர், வெள்ளிக்கிழமைன்னு அதனால தான் பேர் வச்சாங்க. வெள்ளி நகைகள் வாங்கிறது, வெள்ளி ரோகிணி அப்படிங்கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோகிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருதியாக வெள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க. கலைகள், இசை, பாடுதல்லாம் வந்து இந்த சுக்கிரனுடைய ஆற்றனால் வரக்கூடிய இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை துவங்க வைப்பார்கள்.
நவராத்திரிங்கள்லாம் போடும்போது பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா, அந்த பாடல்கள் எல்லாம் இதுக்கு தான் ரீசன். அது மாதிரி வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது முக்கியமாக மொச்சை அப்படிங்கிற தானியம் இந்த சுக்கிரனுடைய பரிகாரத்துக்கான தானியம். இவரை தானம் செய்வதனாலும் சுக்கிரனை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சுக்கிரனை வணங்கணும்னா தாயாரை வணங்கணும், அம்பிகையை வணங்கணும், காளியை வணங்கணும். நவாக்ஷரி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி, துர்கா தேவி, இந்த 3 பேரையும் வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உள்ள தேவதைகளெல்லாம் வணங்குவதற்கு உகந்தது இந்த சுக்கிரனுடைய அந்த பயிற்சியும் போது செய்யக்கூடியது. அதனாலோ நமக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி வேணும். பொருளாதாரத்திலே சிந்தனையற்று இருப்பவர்களுக்கு சிந்தனையை உருவாக்கணும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் வளங்கள் பெருகும். அது ஆசை இருந்தால் தான் மற்றதெல்லாம். ஆசை இல்லைன்னா புத்தர் மாதிரி ஆகிடுவோம். ஆசை அறைவு அப்படின்னு சொன்னார்னா புத்தர் ஆகிடுவோம். ஆசை இருந்ததுன்னா எதுக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த ஆசைப்படுறதை வைக்கிறதுக்கு சுக்கிரன் வேணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சுக்கிரன் தன்னுடைய ராசிக்குள்ளார சூரியனை பகையாய் வைத்திருப்பார், சந்திரனை உச்சமாக வச்சிருப்பார், செவ்வாயை சமமாக வச்சிருப்பார், புதனை ஃப்ரெண்டாக வச்சிருப்பார், குருவை இன்னொரு குருவானதால் பகையாக பார்ப்பார், தன்னை தானே ஆட்சியாய் அமைத்து கொள்வார். சுக்கிரனுக்கு சனி எப்பவும் ஃப்ரெண்டு, ராகு கேது இங்கே நீச்சம் அடைவார்கள் இப்படின்னு இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்ற இடம் அது. அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா, வெற்றியை தருமா, பொருளாதாரத்திலே வளர்ச்சியை தருமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம ஒரு ராசியும் எப்படி சுக்கிரன் பலனாக மாறுகிறார்ன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாருங்கள் தொடர்வோம். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் ஃப்ரெண்டு அப்படின்னா சுக்கிரன். யோகக்காரகன் யாருன்னா சுக்கிரன். அவர் 5ஆம் இடமான ரிஷபராசியில் உட்கார்றார். அப்போ யோகம் பெருகுமானா ஆமாம் பெருகும். பெருக்கி வரக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது. எப்படி அந்த ரோகம் வரும், அந்த யோகத்தை வச்சுக்கொண்டு நான் எப்படி பலனாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்ப்போம். யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரம் வழியாக செல்லப்போகிறார். கார்த்திகை நட்சத்திரம்னா நார்மலாக சூரியன், ரோகிணினா சந்திரன், மிருகசீர்ஷம்னா நமக்கு செவ்வாய். இந்த 3 கம்ப்ரைஸ்டாக ஒன்றா உட்காந்துருக்குது. அப்போ 3 நட்சத்திரத்து மூலியம் அப்படியே வாழ்க்கையை அப்படி கரெக்டாக நகர்த்துறதுக்கு சுக்கிரன் ரெடி ஆகிட்டார். சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆவது இடத்தை பார்க்குறது. தொழில் ஸ்தானமான துலாராசிக்கு உரியவனும். அப்போ பாருங்கள் 5, 10, 11 அப்படி காம்பினேஷன் போட்டுக்கலாம். 5, 10க்கு உரியவன் சுக்கிரன். தொழிலிலே சந்தோஷத்தை, லாபத்தை பெற்று தருவராக அமைகிறார். லாபஸ்தானத்தை நேரில் பார்க்க நீங்கள் எப்படி லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார், கவலைப்பட வேண்டாம். பண வரவுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து விடுவார். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுப விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன் தருவதாக அமைகிறது. நல்ல பெண் பிள்ளை இவர்களுடைய திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். புதிய குழந்தை வரங்கள் கேட்டு மக்கட்பேர் கேட்பவர்களுக்கு மக்கட்பேர் கிடைப்பதற்கான வாழ்க்கைகள் நல்லா இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது நமக்கு குழந்தை ஸ்தானம். அங்கே ஆட்சியில் போய் உட்கார்றாரு இல்லைங்களா. அப்போது அதுவும் நல்லதாக அமைகிறது. மனம் போல மாங்கல்யம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி மனசு போல சந்தோஷமான பிடித்த கணவனை, பிடித்த மனைவியை கைப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி ஒரு நல்ல ஒரு காதல் ஒருமித்த தம்பதியராக அமைவதற்கான சூழ்நிலையை இந்த சுக்கிரன் அமைத்து கொடுத்து விடுவார். ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்படி அந்த ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடிய சூதாட்டங்கள்னு சொல்லுவோம்.
இடைப்பட்ட சூதாட்டங்கள், ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடியது ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்ஸ். இதை பண்ணக்கூடியவர்களுக்கு லாபம் வருவதற்கான ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்திலே உண்டு. கொஞ்சம் ரோகிணி நட்சத்திரத்தில் போகும்போது மனப்புரட்டங்கள், வைக்கலாமா வேண்டாம், வச்சுக்கலாமா வேண்டாம், வச்சுக்கலாமா வேண்டாம், 4 வாட்டி கேள்வி கேட்டுக்கிட்டே விற்றுடுவீங்க. விற்ற உடனே ஏறி போச்சு சார். நான் வச்சுருந்த வரைக்கும் ப்ராஃபிட் இவ்வளோ தான் இருந்தது, இப்போ விற்ற உடனே பாருங்கள் டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சுன்னு. அதனால் அந்த போராட்டத்தை கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் குழந்தைகளுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ நிறையா பண்ண ஆரம்பிப்பீங்க. அவர்களுக்கான சொத்துக்களை வழிகளை பண்ணி தொடக்கூடிய சூழ்நிலையும், அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகளாக பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அமைவதனாலே தே வில் பி ஹாப்பி. அந்த சந்தோஷமான சூழ்நிலை காட்டுகிறது. வெளி மாநில வெளி வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். மாற்று மொழி பேசுபவர்கள் உங்களுடன் கூட்டாளியாக சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அவங்க உங்களோட சேர்ந்து புதுசாக வியாபாரம் தொடங்கணும்னு வருவாங்க. இதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. வெளிநாட்டிலிருந்து சில நல்ல ஒரு செய்தி உங்களை சேரும். அதே போல் நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. இதெல்லாம் நல்ல உங்கள் தொழிலிலே விருத்தி, வளர்ச்சி இதெல்லாம் காட்டுறதுனால நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. வெள்ளி, கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய கரன்சிஸு இதெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடிய சினாரியோ அதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிட்டாக காட்டுறது. அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இருப்பீங்க. அது இல்லீகல் டிரான்சாக்ஷனாக இருக்கக்கூடிய கிரிப்டோவில் இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாக இருந்தால் அதெல்லாம் பெனிஃபிட்டாக இப்போ ரன் ஆகும், கவலைப்பட வேண்டாம். இப்போது பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது இந்த சுக்கிரனால். எதுவுமே மறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுக்கிரனுடைய பேசிக் ஐடியா. நார்மலாக இது ஹிடன் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. வெளியில் கிரிப்டோ தெரியாது, எல்லாமே கிரிப்டோனால் நிறைய நமக்கு தெரியும். அது பணம் கையில் இருக்காது, எலக்ட்ரானிக்கில் இருக்குன்னு தெரியும். அதனால் இந்த பணம் வர்த்தக தொடர்பான பூம் ஆகிறதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கிறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுதுன்றதும் புரிஞ்சு கொள்ளுங்கள். என்ன கூடி நீங்கள் என்ன பண்ணணும், சூதாட்டம் அப்படிங்கிறத வேண்டாம். தீய சேர்க்கைகள் டெஃபினட்டாக வேண்டாம். மோசடி நபர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டிப்பாக்கக்கூடிய பண இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்களோட தொடர்பு கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வேணாம். இல்லற சுகம் அப்படிங்கிறது ஒரு நல்லறமாக வைத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாமல் அடுத்தவன் பொண்ணை பார்க்குறது ரொம்ப பிரச்சனை. அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, தேவையே இல்லை. கண்ணால் சுண்டி காமத்தை வரவழைத்து உங்களை கொண்டு வலையில் மாட்டி சிக்கலில் கொண்டு மாட்டி விட்ரும். லாபம்லாம் போயிடும். மோசடியில் மாட்டி இதனால் பண்ணின அத்தனை விதமான உங்களுடைய நல்ல பேரை ஒரே நாளில் காணாப்பிட்டு போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் எஸ்பெஷலி கலைத்துறை தொடர்பான மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸ் ஹை டிசிப்ளின் குவாலிட்டி பர்சனாக மாறிடுங்க. இல்லைன்னா பிரச்சனை நீங்களாக வழியை போய் மாட்டின மாதிரி ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில். சில அன்பர்களுக்கு வயிற்று தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகளும், சிலருக்கு யூரினல் ட்ராக் பிளாக் வரதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது. அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கோங்க. நரம்புல தளர்ச்சி வருவதற்காகவும் முதுகு தண்டுவடத்திலே ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகளும் காட்டுவதனாலே இவர்கள் ரொம்ப அலைச்சல் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் அலையாமல் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. வருமுன் காப்பது நல்லது. பண வரவு நிறைய இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பண வரவு,
மூத்த சகோதரர் மூலியமாக பணவரவு, தொழிலின் மூலியமாக பணவரவுன்றத பணவரவுக்கான முகாந்திரங்கள் நல்லா இருக்கிறதுனால லாபங்களும் பணவரவும் நல்லதை சொல்லி கொடுக்கும். வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வரும்போது நெற்றியிலே கொஞ்சம் குங்கும சந்தனம் இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் கலராக வச்சுட்டு வாங்க. வைணவராக இருந்தால் திருமண் அப்படின்றத நல்லா பெருசாக இட்டுட்டு வந்துடுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா ஆண்களுக்கு, பெண்களுக்கு நல்ல குங்குமம் போட்டு, ஸ்டிக்கர் போட்டு இல்லை, குங்குமம் போட்டு, மஞ்சள் குங்குமம் வைத்திருக்கு இல்லையா, அந்த குங்குமம் போட்டை வைத்து கொண்டு வாருங்கள். இப்படி வந்தீர்களானால் இந்த சுக்கிரனின் இந்த ஆட்சியானது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பலனை கொடுக்கும். நல்லா புதிய வாய்ப்புகளை கொடுக்கும், பொருளாதாரத்தின் வளர்ச்சியை கொடுக்கும், மேம்பட்ட குடும்ப சூழ்நிலை அமைத்து கொடுக்கும், குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு லாபம் பெருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது காளி தெய்வம். காளியை வணங்குவது ரொம்ப நல்லது. செவ்வாய் வெள்ளி காளிக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். இந்த சுக்கிரனினால் அனைத்து விதமான பலன்களும் நல்லதாக நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.